ஈரான் கிளவரா இந்த போரை பொருளாதார போராக மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படுது, கேஸ் உற்பத்தி பாதிக்கப்படுது. இந்த ரெண்டுத்தினுடைய வர்த்தகமும் பாதிக்கப்படுது. உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை உயருது. இதெல்லாம் பொருளாதார ரீதியில ஏற்படுத்துற பாதிப்பு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு இதெல்லாம் பொருளாதார ரீதியாக சாதகமா மாறிக்கிட்டு வருது. நம்ம நேத்து வீடியோல கூட சொல்லியிருந்தோம், கத்தார் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதனுடைய புரொடக்ஷனை நிறுத்தியிருக்காங்க. ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம், எந்தெந்த கம்பெனிஸுக்கெல்லாம் நாங்க கேஸ் சப்ளை பண்றோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இனி செல்லாது. அதை நிறைவேத்தணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் மேஜர் டிசிஷனையும் எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா கிட்ட தான் அதிக கேஸ் இருக்குன்னு எல்லாரும் ரஷ்யா கிட்ட போய் வாங்குறதுக்காக போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு வருமானம் வருது. கேஸ்லயும் வருது. இப்ப இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க போறதுனால எண்ணெய் மூலமாகவும் ரஷ்யாவுக்கு நிறைய வருமானம் வருது. அந்த வகையில இந்த போர் ஒரு பக்கம் ஈரானை தாக்கினாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவை வலுப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை.